ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஈஷான் vlogs. இன்னைக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை அயன் ரிச்சான கம்பு சோளம் இது ரெண்டுமே வச்சு ஒரு பேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேட்டர் வந்து தோசை அப்புறம் பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன், முழு சோளம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் வந்து கம்பு எடுத்திருக்கேன். கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. சோளமும் வந்து ரொம்ப ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு 2 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் சோளத்துக்கு 2 டம்ளர் பச்சரிசி மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் 150 கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மாவு வந்து அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவு பாருங்கள் எடுத்து வச்சுட்டு ஓவர் நைட் வச்சிங்கன்னா மார்னிங் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடும். நல்லா புளிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. வாங்க இப்போ இதில் வந்து நான் தோசை வந்து ஊற்றி காட்டுறேன். நான் வந்து மார்னிங் வந்து மசால் தோசை தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாவில் வந்து செஞ்சது அவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக முறுன்னு வந்துருந்தது பாருங்கள். நல்லா வந்து திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாவு அரைச்சி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கம்பு பெண்களுக்கு வந்து இன்னைக்கும் இந்தியால வந்து 75% பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க. அந்த 75% ரத்த சோகைக்கு அடிப்படையான காரணம் அன்றாட உணவுல இரும்பு சத்து இல்லாதது. இரும்பு சத்தை மாத்திரையில தான் வாங்கி சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு. இங்க பஜ்ரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பஜ்ரா, அந்த கம்பு நம்ம கம்பு தோசையாவோ கம்பு சோள தோசையாகவோ கம்பு ரொட்டியாவோ கம்பங்கூழாகவோ கம்பு மோர்ச்சோறு வெங்காயம் போட்டோ சாப்பிட்டோம்னா இரும்பு சத்தும் கூடவே கால்சியம் சத்தும் நிறைய கிடைக்கும். சோளத்தை சொல்லி விதை என்று நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க. எதுக்கு சோளத்தை சொல்லி விதைங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு? சோளத்தை ஏன் சொல்லி விதைக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வயலில் ஒருத்தர் மட்டும் சோளம் போட்டுட்டு மற்றவங்கெல்லாம் வேற எதுவும் போட்டால் மொத்த பறவைகளும் வந்து சோளத்தை எடுத்துகிட்டு போயிடும். இவனுக்கு கிடைக்காது. எல்லாரும் இன்னைக்கு நம்ம சோளம் போடலாம்ப்பா அப்படின்னு அவ்வளோ வயலும் இருக்கிறவங்களும் எல்லாரும் சோளம் போட்டால் அந்த பறவைகளுக்கும் சாப்பாடு கிடைக்கும், நமக்கும் சோளம் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு வரியில் சோளத்தை சொல்லி விதை என்றார்கள். அவ்வளவு தூரம் அந்த சிறுதானியங்கிறது ஒரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய, நம்மளுடைய வள்ளுவாசான்னு சொன்ன அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான அறநெறியை கொடுப்பதனால தான் திரும்ப திரும்ப சிறுதானியங்களை பயன்படுத்துவோம்னு சொல்கிறோம்.